ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டேட் 36, டேட் 23 மார்ச் 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக், டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,78,300 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் 48,800 கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ் ஈரான் வார் மற்றும் அதர் இஷ்யூஸ்னால இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்க இன்றைக்கி மட்டுமே ஒரு 7,500 கிட்ட பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக் எதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட்டில் பார்த்திங்கன்னா அரௌண்டு பெல், ஏஜிஐ, லாரஸ் லேப், டாடா பவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ளஸில் இருந்தாலும் டே படி பார்த்திங்கன்னா எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். 657, ஏஜிஐ பார்த்திங்கன்னா ஒரு 966, லாரஸ் லேப் பார்த்திங்கன்னா 260, டாடா பவர் பார்த்திங்கன்னா ஒரு 442 மைனஸில் இருக்குது. இப்போ மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். நினச்ச மாதிரி ஏஷியன் பெயிண்ட், ஐடிசி, ரிலாக்ஸோ, ஐடிசி ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இருக்கான்னு பாருங்கள். ஏஷியன் பெயிண்ட் 450, ஐடிசி 434, ரிலாக்ஸோ 33, ஐடிசி ஹோட்டல் பார்த்திங்கன்னா 20 கிட்ட மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஷோ பண்ணுறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஓவரால் எஸ்ஐபி மூலமாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணது 1,70,000. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,89,444 இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 18,200. டே ரிட்டர்ன் அரௌண்ட் 600 கிட்ட இருக்குது. இது இன்றைக்கி மார்க்கெட் சேஞ்ச் ஆனால் தான் நாளைக்கு நமக்கு தெரியும். அதேமாதிரி டே சேஞ்சஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. யூடிஐ நிஃப்டி 50 556, ஆக்சிஸ் 46, மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் பார்த்திங்கன்னா 21, குவான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா 1,00,000 + 3,000 பார்த்திங்கன்னா யூடிஐலையும், ஆக்சிஸில் 56,000, மோத்திலால் 8,200, குவான்ட்டில் 2,000 கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவை பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $420, கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $520, ப்ராஃபிட் $100 கிட்ட இருக்குது. இது இந்தியன் வேல்யூவில் பார்த்திங்கன்னா அரௌண்டு இன்வெஸ்ட் பண்ண 36,000, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 12,000, கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 48,700 கிட்ட இருக்குது. இதில் மைனஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அரௌண்ட் ஒரு $9 கிட்ட மைனஸில் இருக்குது. ஏன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்கு. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக எஸ்ஐபி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.